welcome back to Coffee Table Talks and நான் தான் உங்க உமா. ஸோ இன்னைக்கு மஸ்காரா அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அது கரெக்டான ப்ரொசீஜர் என்ன, எப்படி மஸ்காராவை நம்ம காயாமல் அது காய போகாமல் எப்படி வச்சுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்லையும் நாங்கள் இருக்கோம், மறக்காமல் நீங்கள் அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ we have a blog called www.coffeetabletalks.com. So let's get started. First of all, நான் இதுக்காக எடுத்திருக்கிற மஸ்காரா வந்து Maybelline Pushup Drama மஸ்காரா. ஸோ இதான் அந்த மஸ்காரா. இந்த மாதிரி தான் அது இருக்கும். ஜென்ரலாக எல்லா மஸ்காராவும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான டிப் என்ன, ஒரு மஸ்காரா வாங்கினதுக்கப்புறம் எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஓப்பன் பண்ணும்போது லைக் இப்படி தான் எடுக்கணும். இது பெரிய வித்தை கிடையாது. பட் ஸ்டில் இப்படி பம்ப் பண்ணக்கூடாது. அப்படி பம்ப் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏர் வந்து உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போகிறனால நம்மளோட மஸ்காரா வந்து சீக்கிரம் காயறதுக்கு இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மஸ்காரா பொறுத்த வரைக்கும் க்ளம்பாக நிறையா ப்ராடக்ட் வராது. பட் ஜென்ரலாக நிறைய ப்ராடக்ட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா இது ஃபுல்லாக ஒட்டி இருக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ நம்ம கண்ணில் வச்சு பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு இடத்துல மட்டும் திட்டாக வந்து தெரியும். ஸோ அதுக்கு நம்ம பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, ஒரு டிஷ்யூவோ ஒரு துணியோ வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு மெதுவாக நம்ம எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். இதுக்காக நான் எடுத்துருக்கிறது வந்து Maybelline Falsies Pushup Drama. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு டியூப் பேக்கேஜிங்கில் இருக்கும். அண்ட் அதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே இந்த வாண்டு தான். ஸோ எப்போவுமே மஸ்காரா வாங்கும் போது இந்த வாண்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வாண்டால் நம்மளுக்கு லென்த் கொடுக்க முடியும். அதனால தான் நம்ம வந்து மஸ்காரா அப்ளை பண்ணும்போது இது லென்த்தாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே அந்த கிட்ட லேஷஸை கிட்ட வந்து நம்ம விகில் பண்ணணும். கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்டிய விகில் பண்ணோடனே அதை வந்து விகில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஈவனாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் எடுக்கணும். ஸோ இப்படி பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மஸ்காரா ப்ராடக்ட் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். முக்கியமான விஷயம் நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணும்போது நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அது வந்து ஒட்டி இருக்கக்கூடாது. ஒரு லேஷும் தனித்தனியாக இருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம எப்போவுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் இது மாதிரி 2 தடவை செஞ்சோம் அப்படின்னாலே சரியாக ஆகிடும். அண்ட் கார்னர் ஆஃப் த ஐஸ், அதாவது அவுட்டர் கார்னர் ஆஃப் த ஐஸில் கொஞ்சம் நிறையா ப்ராடக்ட் அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். அப்போ தான் நேச்சுரலாகவே நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் மஸ்காரா லேஷஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மஸ்காரா போட்ட கண்ணுக்கும் யூஸ் பண்ணாத கண்ணுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் அ வெரி வெரி நைஸ் ப்ராடக்ட். இனி மஸ்காரா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த Maybelline Falsy மாதிரி அந்தளவுக்கு நமக்கு இந்த இப்படி அந்த லேஷஸ் கொடுக்காததுக்கு யூ கேன் யூஸ் ஐலாஷ் கலர். ஸோ அந்த ஐலாஷ் கலரை இப்படி கண்ணில் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10 வரைக்கும் அதை கவுண்ட் பண்ணணும். ஸோ அப்படி கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி வேவ் ஆகிடும். ஸோ அது வேவ் ஆனது அப்புறம் நம்ம என்ன மஸ்காரா அப்ளை பண்ணாலும் அந்த இதோட எஃபெக்ட்ஸ் வந்து அதில் கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, மஸ்காரா வந்து ஜென்ரலாக வாஷ் பண்ணும் போது அது போகாது. ஸோ செப்பரேட்டாக தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ரிமூவ் பண்ணோம். இல்லை அதுக்கான மேக்கப் ரிமூவல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். மஸ்காரா வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் வந்து மஸ்காரா. பிகாஸ் நான் ஐலைனர் இல்லாமல் இந்த லுக்கில் பார்த்திங்கன்னா ஐலைனர் இல்லை, இது எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் ஒரு மஸ்காரா மட்டும் இருந்தாலே அந்த டோட்டல் லுக் வந்து மாறிடும். ஸோ மஸ்காரா வந்து டோட்டலாக உங்கள் லுக், உங்கள் ஐஸ் எல்லாத்தையும் டக்குன்னு பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு பிக்கெஸ்ட் டிப் என்னென்னா, வீடியோவிலும் சொல்லியிருப்பேன், என்னென்னா அதை வந்து ஒட்டாமல் கசகசன்னு ஒட்டாமல் அது ஈஸியாக இந்த மாதிரி அதை ஒன்றா தனித்தனியாக நிற்கணும். அப்படி இருக்கிறப்ப தான் அந்த மஸ்காரா வந்து அழகாக இருக்கும். அந்த நம்ம கண்ணையும் எடுத்து காட்டும். மஸ்காரா காஞ்சு போனால் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஈஸியான விஷயம்னா நம்மளோட ஐ ட்ராப்ஸ் இல்லையா, நம்ம நார்மல் ஐ ட்ராப்ஸ், ட்ரை ஐஸ்க்கு போடுற ஐ ட்ராப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஐ ட்ராப்ஸை வந்து நம்ம அந்த மஸ்காராவில் ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் பயமாக இருக்குது, இல்லை அப்படியா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மஸ்காராவை ஒரு கொதிக்கிற தண்ணி இருக்கிற ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து அதை உரிக்கிடும்.
ஆனால் இதில் முக்கியமான தப்பு நம்ம எல்லோரும் பண்ணுறது என்னென்னா, நம்ம வந்து மஸ்காராக்குள்ளே தண்ணி போடக்கூடாது. மஸ்காராக்குள்ளே தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது இன்னும் திக்காக தான் ஆகும். பட் இதை வந்து நம்ம உருக்குற மாதிரி நம்ம என்னன்னாலும் செய்யலாம். மேபி நம்ம கையை இப்படி பண்ணோன்னா அந்த ஹீட், நம்ம கையோட ஹீட்டில் வந்து அது உருக சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா ஆலிவ் ஆயிலோ அந்த இதில் போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்மளை வந்து அதை அந்த பவுல் ஹாட் வாட்டர் இருக்கிற, ரொம்ப கொதிக்கிற ஹாட் வாட்டர் இருக்கிற அந்த பவுலில் இதை யூஸ் பண்ணலாம். பி கேர்ஃபுல். மேபி இது ரொம்ப தண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உருக சான்ஸ் இருக்குது. பட் டோட்டலாக பேக்கேஜே உருக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ரொம்ப சேஃபான மெத்தட் என்னென்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் இதை வந்து அதில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சேஃபான மெத்தட். அண்ட் வந்து என்ன டைப் ஆஃப் மஸ்காரா என்னோட ஃபேவரெட், ரொம்ப ரொம்ப ஆல் டைம் ஃபேவரெட் அப்படின்னா மேபிளினோட தான். ஸோ மேபிளினோட ஃபால்சீஸ் அப்படின்ற ரேஞ்ச். ஸோ இது வந்து புஷ்அப் ட்ராமா. இது வந்து புஷ்அப் ட்ராமா. இன்னொன்றில் வந்து ஃபால்சீஸ்ன்னு அந்த எல்லோ கலர் பேக் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் பிளாக் கலரில் ஹைப்பர் கேர்ள் அப்படின்னு இருக்கும். அண்ட் தென் நிறைய வெரைட்டி, இதுலேயே வந்து நிறைய வெரைட்டி லேஷ் அப் வால்யூம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மேபிளின்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இந்த புஷ் அப்படின்னு சொல்கிற இந்த ரேஞ்சில் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து காஸ்ட்லி. இது வந்து அரௌண்ட் 500 ப்ளஸ் இருக்கும். சம்டைம்ஸ் 350 ப்ளஸில் நம்ம ஆஃபரில் கிடைக்கலாம். ஸோ இது காஸ்ட்லின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இன்னும் இருக்கிற ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோடது. ஸோ ப்ளூ ஹெவனோடது வந்து அஃபோர்டபுள் தான். பட் அந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங் கிடையாது. ரொம்ப நேரத்துக்கு அது வராது. பட் ஸ்டில் நீங்கள் 2-3 hours ஒன்ஸ் திருப்பி ரீடச் பண்ணுற மாதிரி. உங்களோட ஃபேவரட் மஸ்காரா என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குற வரைக்கும் பை பை ஃப்ரம் உமா.